ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆரோக்கியமான செய்தியின் நேரம் என்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். தேவ பிள்ளைகள் எல்லோருமே கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் மனதார நம்புகிறோம். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்த ஆவியானவரே. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட நீங்க இடைப்படுகிற ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அந்த வார்த்தைக்கு நாங்கள் மனதார கீழ்ப்படிந்து உம்முடைய கரத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். ஹல்லேலூயா. எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளை நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 80:18. அப்பொழுது உம்மை விட்டு பின் வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்ளுவோம். ஆமென். இந்த சங்கீதத்தை சாட்சி விளங்கும்படியாக ஆசாப் பாடுகிறார். தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு தாவீது நாட்களிலே இருந்த தேவனுடைய பாதுகாப்பு ஆசீர்வாதங்கள், ஆலயத்திலே அன்றைக்கு ஜனங்கள் மகிழ்ச்சியோடு இசை கருவிகளோடு துதித்து தன் மக்கள் பாதுகாப்போடு இருந்த நாட்கள் எல்லாம் அது மாறிவிட்டது, அது போய்விட்டது. காரணம் ஜனங்களுடைய பின்மாற்றம். தேவ பிள்ளைகளே, அதனால் தேவனுடைய கோபம் இஸ்ரவேல் ஜனங்களின் மீது அன்றைக்கு வெளிப்பட்டதை பார்த்து பயந்து வேதனையோடு ஆசாப் இந்த சங்கீதத்தை பாடுகிறார். அவர் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், தன் ஜனங்களை ஆட்டு மந்தையை போல நடத்தினவரே, எங்களுக்கு செவி கொடுங்க. கேருபீன்கள் மத்தியிலே நீர் வாசம் பண்ணுகிறவரப்பா, நீங்க பிரகாசிங்கன்னு சொல்லி சொல்லுகிறார். ஏன் சொன்னா, இஸ்ரவேல் கோத்திரத்திலே அன்றைக்கு இருந்த எப்ராயிம், பென்யமீன், மனாசே என்பவர்கள் யூத ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சொந்த ஜனங்களே அன்றைக்கு தங்களுக்கு விரோதமாக எழும்பி விட்டார்கள். அவங்க கிட்ட இருந்து எங்களை ரட்சிக்க நீங்க வாங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆசா பாடுகிறார். உமது ஜனத்திற்கு விரோதமா எது வரைக்கும் நீங்க கோபமா இருப்பீங்க? எங்க மேல உங்க முகத்தை நீங்க பிரகாசிப்பிக்க பண்ணுங்க. உங்களை விட்டு நாங்க பின்வாங்க மாட்டோம், உமது நாமத்தை தொழுது கொள்வோம் என்று சொல்லி சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி தேவ கோபத்துக்கு ஆளாகி பலவிதமான பாடுகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்து வேதனைப்படுவதை விட, ஆதி நாட்களிலே நாம் ஆலயத்திற்கு சென்று தனியாக நாம் குழுவாக நாம் அவரை பாடி உண்மையாய் முழு இருதயத்தோடு பாவ எண்ணங்களோ பாவ சிந்தனைகளோ உலக பிரகாரமான எந்த காரியங்களையும் நினைக்காமல் நம்முடைய ஆண்டவரை முழு இருதயத்தோடு நேசித்து பாடி துதித்து அவரோடு ஐக்கியமாய் இருந்து எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டது போல, இன்றைக்கும் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் பின்வாங்கி இருக்கிற ஜபத்திலே, வேத வாசிப்பிலே, அவரை துதிப்பதிலே, பாடுவதிலே குறைந்திருக்கிற நம்மை இன்றைக்கு நாம் ஆராய்ச்சி செய்து அவர் சமூகத்திலே ஒப்பு கொடுத்து, நாங்க இனி உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்டு அந்த மன்னிப்பை பெற்று நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். தேவ பிள்ளைகளை நாம் ஜெபிக்கலாம். நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்த ஆவியானவரே, எங்க கிட்ட காணப்படுகிற குறைவுகளை நீங்க உணர்த்தினதற்காக நன்றிப்பா. உம்மை விட்டு நாங்கள் பின்வாங்காமல் ஆண்டவரே, ஆதி நாட்களிலே எப்படி பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொண்டு ஜபித்து துதித்து பாடி உம்மோடு ஐக்கியமாய் இருந்தோமோ, அதே கிருபையை நீங்க திரும்பவும் தந்து எங்களை உயிர்ப்பித்து உம்முடைய முகத்தை எங்கள் மீது நீங்க பிரகாசிப்பிக்க பண்ணுங்கப்பா. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. உங்க கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.